சமீபத்தில் வந்து அந்த ஜென்சி அப்படின்றவங்களை பார்க்குறேன்ல, அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தங்கிட்ட வந்து பழகிருக்கு, சந்தோஷமாக இருந்திருக்காங்க, ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க. அது தெரிஞ்சு கூட மறுபடியும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்குது. அது வந்து முன்னாடி கிடையாது, தெரியாமல் வந்து இது பண்ணோம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து தெரியல, இதை வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. சரி, இப்போதுக்கு ரைட், உனக்கு ஒன்று ஒரு உன் பாஸ்ட்டை பற்றி நான் நினைக்கல, இப்போ இனிமேல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இது ஒரு நல்ல ஒரு விஷயமா வந்து தெரியுது. முன்னாடிலாம் உன் பாஸ்ட்னா நம்மால் வந்து பழைய ஆள் வந்து அதுவும் சந்தேக எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. உனக்கு நீ யாரையா லவ் பண்ணியிருக்கியா, உனக்கு மாமா பையன் இருக்கானா, ஒன்று அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தீங்க. நிறைய தமிழ் படத்தை கூட அவங்க பாதி வந்து வரும் பாஸ்ட் தான் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க பழைய காலத்தில். இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து தெரியல. இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்ஸே வந்து ரீடிஃபைன் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். எது வந்து இதுவோன்ற மாதிரி டாலரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கா அவங்க. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்ற மாதிரிலாம் வருது. இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயங்கள்லாம் வருது இப்போ யங்ஸ்டர்ஸ்கிட்ட. அப்படி ஒன்று அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தர்கிட்ட ஏற்கனவே பழகியிருக்கேன், ஒரு 4 பேர்கிட்ட பழகியிருக்கேன், 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கேன், இப்போ நான் இவனை கல்யாணம் பண்ணி போகிறேன், அவனுக்கு தெரியும். முன்னாடிலாம் அது கிடையாது. கல்யாணம் இதில் வந்து நீ அவன்கிட்ட பழகினியான்னு சொல்லிட்டு இடைவேளை விட்டுட்டு அப்புறம் வேற அதுக்கு மேலே ஒரு சோக பாட்டை வேற போட்டுருவீங்க. இப்போ அது மாறின்னு இருக்கு. தெரியல, இது வந்து ஒரு அதாவது இனி வரப்போகிற விஷயங்கள் வந்து எப்படி வருது, எந்த மாதிரி ஷேப் ஆகுன்றது. அதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் லவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கணும், ஒரு லவ் லெட்டர் கொடுக்குறதுக்கு ஒருத்தன் இருக்கணும். இப்போ நேராக கேட்குறான், நேராக முடிக்கிற ஆப் இருக்குது, ஒன் டே ஆப்லாம் வேறு வருது. இப்போ முன்னாடிலாம் வந்து இதுக்கெல்லாம் அந்த இடைத்தரகர்கள்லாம் எடுத்துட்டாங்க. நேராக போய் அதாவது சாட்சியெலாம் கிடையாது, சண்டைக்காரன்கிட்டே நேராக பார்க்குற மாதிரி ஆக்கிட்டாங்க. இது எந்த மாதிரி நிலைமைக்கு போகுதோன்றது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ வந்து சொல்கிறது வந்து ஒரு ஹைப்போதட்டிக்கலாக இருக்கலாம், அது வந்து என்னுடைய பயஸ் இருக்கலாம், அது வந்து நம்ம பழைய ஆளுன்றதால இது வந்து இப்படி இல்லை, தெரியல. இது வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சமூகத்தை அந்த எத்திக்கல் இஷ்யூஸோ இல்லை மாரலிஸ்டிக் இஷ்யூஸோ இல்லை செக்ஸே ஒரு திரும்ப வந்து ஒரு ரீடிஃபைன் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறோமான்னு தெரியல.